இதுக்கு முந்தின வீடியோல NAT பத்தின ஓவர்வியூ பார்த்தோம். ஓகே. இந்த செக்ஷனோட ஃபர்ஸ்ட் வீடியோல NAT பத்தின ஓவர்வியூ பார்த்தோம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாரி FortiGateல வி கேன் பெர்ஃபார்ம் போத் த சோர்ஸ் NAT அஸ் வெல் அஸ் டெஸ்டினேஷன் NAT. ஸோ நம்ம இந்த வீடியோல ஃபர்ஸ்ட்டு வந்து சோர்ஸ் NATல ஆரம்பிக்கலாம். அண்ட் அந்த சோர்ஸ் NAT பெர்ஃபார்ம் பண்றதுக்கே மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்குதுங்க. ஸோ லெட்ஸ் எக்ஸ்ப்ளோர் ஒன் பை ஒன் ஆக்சுவலி அண்ட் ஹேவ் அன் இன் டெப்த் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே. ஸோ இதுக்கு நான் எடுத்திருக்கிற டோபாலஜி இந்த சிம்பிள் டோபாலஜி லைக் எனக்கு இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா லேன் செக்மெண்ட் ஒன்று இருக்குது, ரைட் சைடில் வேன் செக்மெண்ட் இருக்குது. ஓகே. லைக் சரிங்களா? ஸோ லேனுக்கு நான் யூஸ் பண்ணுற சப்நெட் 172.16.10.0/24. வேனுக்கு நான் யூஸ் பண்ணுற சப்நெட் வந்து லைக் 192.168.50.0. ஸோ இது லேப்ன்றதுனால நான் வந்து ஆக்சுவலாக ஒரு ப்ரைவேட் சப்நெட் தான் யூஸ் பண்ணுறேன், ப்ரைவேட் ஐபி தான் யூஸ் பண்ணுறேன். ஆனால் நீங்கள் ப்ரொடக்ஷன்ஸில் பார்க்கும்போது மோஸ்ட் ஆஃப் த டைம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து பப்ளிக் ஐபி தான் இருக்கும். சரியா? அந்த சிச்சுவேஷனை கோரிலேட் பண்ணி தான் இந்த எக்ஸாம்பிளுக்கு நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நமக்கு ரெக்குயர்மெண்ட் என்னன்னா லைக் ஐ எம் ஹேவிங் அ ப்ரைவேட் ஐபி ஹியர் ஆர் யூசர் மிஷின்ஸ் ஆர் கனெக்டட் ஒரு ப்ரைவேட் ஐபி ஹியர். எனக்கு இந்த ப்ரைவேட் ஐபிஎஸ் யூஸ் பண்ணி ஐ கேனாட் கனெக்ட் ஆர் ஐ கேனாட் ரவுட் மை டிராஃபிக் டு த இன்டர்நெட் இல்லையா? அப்போ எனக்கு என்ன பண்ணணும்? நாட் ஒன்லி ஃபார் தேட், ஃபார் செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்கும் நீங்கள் NAT பண்ணலாம். ஸோ எனக்கு அப்போ என்ன பண்ணணும்னா என்னோட ரெக்குயர்மெண்ட் வந்து என்னோட டிராஃபிக் FortiGate தாண்டும்போது இந்த பிரைவேட் ஐபி வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி வேற ஒரு ஐபியாக போகணும், சோர்ஸ் ஐபியாக போகணும். ஓகே. இதுக்கு வந்து 2 ரீசன் இருக்கலாம். ஒன்று நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்டர்நெட்டில் ரவுட் பண்ணுறதுக்கு பப்ளிக் ஐபி தான் வேணும், அதனால் நீங்கள் வந்து இந்த NAT பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஆர் ஃபார் செக்யூரிட்டி ரீசன்ஸ் யூ டோன்ட் வாண்ட் டு எக்ஸ்போஸ் யுவர் ஆக்சுவல் கிளைண்ட் ஐபி. இதை நீங்கள் எப்படி டிப்ளாய் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து இருக்குது. Okay, so just consider a situation that in the PC வந்து try to connect to some destination in the internet and you want to translate means இது வந்து private IP அதனால இதோட கனெக்ட் பண்ண முடியாதுன்றதுனால டிரான்ஸ்லேஷன் இருக்கும். அப்போ எப்படி நடக்கும்? இப்போ இவர் வந்து இப்போ டெஸ்டினேஷன் வந்து ஒரு 8.8.8 பிங் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன நடக்கும்? இந்த ரெக்வஸ்ட் வந்து இப்படி ஃபயர்வால் ஹிட் பண்ணுமா? இப்போ ஃபயர்வால் வழியே தான் அது வெளியே போக முடியும். அப்போ ஃபயர்வால் வெளியே போகும்போது இங்கே சோர்ஸ் என்னன்னு இருக்கும்? இந்த ஐபி இருக்கும். தட் இஸ் 172.16.10.12. சாரி. அண்ட் டெஸ்டினேஷன் வந்து 8.8.8.8. சரிங்களா? ஸோ இப்போது ஃபயர்வாலை தாண்டி போகும்போது நான் சொன்னேன் இப்போ NAT பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. NATல நிறைய மெத்தட் இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது அவுட் கோயிங் இன்டர்ஃபேஸ் ஐபி பேஸ்ட் NAT. சரியா? அப்போ அவுட் கோயிங் இன்டர்ஃபேஸ்னால் என்ன? இந்த செட்டப் பொறுத்த வரைக்கும் அவுட் கோயிங் இன்டர்ஃபேஸ்ன்றது போர்ட் 5. ஏன்னா எனக்கு வெளியே டிராஃபிக் போகும்போது போர்ட் 5 வெளியே தான் வெளியே போகும். சரியா? இப்போ இந்த போர்ட் 5ல நான் என்ன ஐபி கொடுத்துருக்கிறேனோ அந்த ஐபியை பேஸ் பண்ணி எனக்கு NAT நடக்கும். அப்போது ஃபயர்வாலை தாண்டி இஃப் இட்ஸ் ஹேவிங் எ வேலிட் ரூல் அப்போ டிராஃபிக் வெளியே போகுமா? டிராஃபிக் வந்து டுவர்ட்ஸ் இன்டர்நெட்டுக்கு போகுமா? தி டெஸ்டினேஷன் 8.8.8.8. ஸோ இந்த போர்ட் தாண்டும்போது இந்த சோர்ஸ் ஐபி வுட் கெட் டிரான்ஸ்லேட்டட். எப்படி டிரான்ஸ்லேட் ஆகிருக்கும்? சோர்ஸ் ஐபி இதில் என்ன ஐபி கான்ஃபிகர் பண்ணியிருக்கோமோ அதுவாக மாறிடும். ஸோ இந்த செட்டப் படி 192.168.50.1 மாறிடும். அண்ட் டெஸ்டினேஷன் 8.8.8.8. சரிங்களா? அண்ட் அஸ் அ ரெஸ்பான்ஸ் வந்து மீன்ஸ் இது இப்படி ரெஸ்பான்ஸ் இங்கிட்டு வரும், மேலே வரும். நான் ஜஸ்ட் சும்மா இங்கே போடுறேன். ஃபயர்வாலை நோக்கி வரும்போது மேபி இஃப் இட்ஸ் லீடிங் டு கன்ஃபியூஷன். ஸோ இப்போது என்னோடய ரெஸ்பான்ஸ் பாக்கெட்டு இன்டர்நெட்லேருந்து வரும் இல்லையா? ஃபயர்வாலை நோக்கி வரும்போது சோர்ஸ் என்னன்னு இருக்கும்? 8.8.8.8ன்னு இருக்கும். ஆனால் டெஸ்டினேஷன் யாருன்னு இருக்கும்னாக்கா கிளைண்ட் ஐபி இருக்காது. ஏன்னா அதுக்கு கிளைண்ட்டை பற்றி இதை பற்றி தெரியவே தெரியாது. யார்கிட்ட போச்சு ரிக்வஸ்ட்டு? இந்த இன்டர்ஃபேஸ்லேருந்து தான் போச்சு. அதனால அவர் தான் பாயிண்ட் பண்ணும். 192.168.50.1 அவருக்கு தான் அனுப்பும். ஸோ அந்த ரெக்வஸ்ட் இங்கே வந்ததுக்கப்புறம் திருப்பி அவர் இந்த கிளைண்ட்டுக்கு அனுப்புவார். என்ன மாறும்? டெஸ்டினேஷன் NAT மட்டும் பண்ணி அனுப்புவார். அதாவது இங்கே ரிட்டர்ன் டிராஃபிக்கு. அப்போது சோர்ஸ் வந்து ஸ்டில் 8.8.8.8 இருக்கும். ஏன்னா இது வந்து ரெஸ்பான்ஸ் பாக்கெட்டில் அந்த டெஸ்டினேஷன் வந்து ரெஸ்பான்ஸ் வரும். டெஸ்டினேஷனு போன தடவை FortiGateஓட இந்த இன்டர்ஃபேஸ் ஐபிக்கு வந்துச்சா, அதை மாற்றி ஆக்சுவல் கிளைண்ட் ஐபிக்கு கொடுக்கும். ஓகே. ஸோ இதுதான் வந்து ஒரு ஜென்ரல் டிராஃபிக் ஃப்ளோ வென் யூ ஹாவ் அ NAT. ஸோ பை டிஃபால்ட்டாக நம்ம வெளியே போகிற டிராஃபிக்கு சோர்ஸ் NAT எனேபிள் பண்ணுறோம். அதனால வெளியே போகும்போது சோர்ஸ் அட்ரஸ் டிரான்ஸ்லேட் ஆகி போகுது. ரிட்டர்ன் டிராஃபிக் வரும்போது
ட்ரான்ஸ்லேட் ஆகி போனதுனால எந்த ஐபிக்கு ட்ரான்ஸ்லேட் ஆகி போச்சோ அந்த இதுக்கு தான் வரும். அதனால தான் இந்த இன்டர்ஃபேஸ்க்கே வந்து ரிட்டர்ன் டிராஃபிக் வருது. ஆனா நம்ம ரெக்வெஸ்ட் ஆக்சுவலா இனிஷியேட் பண்ணது இவர் தானே. அப்ப இவருக்கு தானே இந்த ரெஸ்பான்ஸ் போணும். அதனால இது ஆல்ரெடி ஒரு NAT டேபிள் மெயின்டெயின் பண்ணும். அதில தான் மென்ஷன் பண்ணியிருக்கும். ஓகே இங்கேருந்து வந்த ரெக்வெஸ்ட் தான் இந்த ஐபிக்கு நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணி இந்த போர்ட் நம்பருக்கு அனுப்பிச்சிருக்கேன்னு. இந்த டெஸ்டினேஷனுக்கு அனுப்பிச்சிருக்கேன்னு. ஸோ ரெஸ்பான்ஸ் வந்தோனையும் அவருக்கு அனுப்புறதுக்காக இந்த டெஸ்டினேஷனை மட்டும் இதை எடுத்துட்டு ஆக்சுவல் ஐபி என்னவோ அவரோட அந்த கிளையண்ட்டோட ஐபியை போட்டு திருப்பி அனுப்பிச்சு விட்டுரும். சரிங்களா? ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். நம்ம வந்து இப்போ வந்து ரியல் டைமில் பார்க்கலாம். ஸோ வயர்ஷாக் பேக்கெட் கேப்சர் வச்சும் லெட்ஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் தட். ஸோ பிஃபோர் that let me clear it. ஸோ இப்போ வந்து எல்லாத்தையும் கிளியர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து கான்ஃபிகர் பண்ணலாம். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நான் 2 பிசி வச்சிருக்கேன். இந்த 2 பிசிக்கும் இந்த ஐபி வந்து ஆல்ரெடி நான் கான்ஃபிகர் பண்ணிட்டேன். I'll just show this. This is PC1. ஸோ டெர்மினல் ஓப்பன் பண்ணுவோம். லோக்கல் டெர்மினல் ஐபி கான்ஃபிக். ஐபி கான்ஃபிக் பண்ணிங்கன்னா 192.168.10.11 அப்படின்ற ஐபி அட்ரஸ் PC1க்கு இருக்குது. அண்ட் ஆல்சோ இட் கேன் ரீச் டு ஃபயர்வால் இன்டர்ஃபேஸ் தட் இஸ் 172.16.10.1. அதை தாண்டி அதுக்கு வெளியே போக முடியாது. ஏன்னா we don't have a valid security policy. நம்ம அதை இனிமேல் தான் கிரியேட் பண்ண போகிறோம். அண்ட் தென் let me open PC2 Buxton IP config. பார்த்தீங்களா 172.16.10.12ன்ற ஐபி இருக்குது PC2க்கு. அண்ட் ஆல்சோ ஐ ஷோ யூ தட் we can reach to firewall 192.168.10.1. All right. So we were able to connect to the firewall. சரிங்களா? அதே மாதிரி இது ஜஸ்ட் வந்து ஒரு L2 சுவிட்ச் தான். நத்திங் டெக்னிக்கல். லைக் இது எல்லாமே டிஃபால்ட் VLAN தான் போயிட்டு இருக்கு. ஸோ நம்ம இங்கே எதுவும் கான்ஃபிகர் பண்ணல. அதே மாதிரி இப்போ FortiGateலையும் பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்ஃபேஸ்க்கு இந்த ஐபி ஆல்ரெடி கான்ஃபிகர்டாக இருக்குது. இந்த இன்டர்ஃபேஸில் போர்ட் 5ல இந்த 50.1ன்ற இந்த ஐபி அட்ரஸ் கான்ஃபிகர்டாக இருக்குது. நத்திங் மோர் தென் தேட். ஸோ ஐ வில் ஷோ யூ பிஃபோர் வி ஸ்டார்ட். ஸோ இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா லேன் போர்ட் நம்ம இது ஏற்கனவே பார்த்துருக்கோம். பல தடவை வந்து 172.16.10.1 அந்த ஐபி தான் யூஸ் பண்ணுறோம். வேன் போர்ட்டுக்கும் 192.168.50.1ன்ற ஐபி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். சரிங்களா? ஆல்ரைட். ஸோ லெட்ஸ் நவ் கோ டு பாலிசி அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ். இப்போ நமக்கு இந்த டிரான்சாக்ஷன் லைக் இவர் வந்து ஒரு இன்டர்நெட்டுக்கு பிங் பண்ணணும் ஆர் ஈவன் இந்த வேன் ரவுட்டரவே ரீச் பண்ணணும்னா இந்த ரெக்வஸ்ட் இங்கே வந்துச்சுன்னா இங்கே என்ன வேணும்? ஃபஸ்ட்டு ஒரு ரவுட் வேணும் இல்லையா? ரவுட் ஆல்ரெடி இருக்குது. ஒரு டிஃபால்ட் ரவுட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே போட்ட ஞாபகம். ஆல்ரைட். ஒரு டிஃபால்ட் ரவுட் இருக்குது இங்கே வெளியே போகிறதுக்கு டிராஃபிக்கு. அண்ட் தென் லைக் இஃப் யூ சி என்ன வேணும்? ஒரு வேலிட் ரூல் வேணும் இந்த டிராஃபிக்கை அலோவ் பண்ணுறதுக்கு. அப்போது அந்த ரூலில் தான் நம்ம NAT பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்? பாலிசி அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ். அதில் ஃபயர்வால் பாலிசின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. செலக்ட் பண்ணுங்கள். லெட்ஸ் கிரியேட் எ நியூ ரூல். லேன் டு வேன். ஸோ இன்கமிங் போர்ட் வந்து டிராஃபிக் would come on port 2 அண்ட் அவுட்கோயிங் டிராஃபிக் வந்து டிராஃபிக் would go on port 5. சோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆல் மீன்ஸ் எல்லா டிராஃபிக் வச்சுக்கலாம். டெஸ்டினேஷனும் லெட்ஸ் மேக் இட் ஆல். சர்வீஸும் ஆல். ஸோ ஃபார் லைக் இந்த NAT செஷன்ஸ் எல்லாமே நம்ம டிசேபிள் பண்ணிட்டு இருந்தோம். கரெக்டாக? ஸோ இனிமேல் நம்ம NAT செஷன் யூஸ் பண்ண போகிறோம். அதனால இன்னும் கோயிங் ஃபார்வர்ட் எல்லாத்துலேயும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போ வந்து NATல நான் சொன்ன மாதிரி சோர்ஸ் NATல மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து பை டிஃபால்ட்டாக இருக்கிறது யூஸ் அவுட் கோயிங் இன்டர்ஃபேஸ் அட்ரஸ். இது வந்து டைனமிக் போல். இப்போ நம்ம பார்க்க போகிறது யூஸ் அவுட் கோயிங் இன்டர்ஃபேஸ் அட்ரஸ். இதுதான் பை டிஃபால்ட்டாகவே செலக்ட் ஆகிருக்கும். அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இது செலக்ட் ஆகிருக்கு. தட்ஸ் ஃபைன். மற்ற ஆப்ஷனில் நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் இது ஆல் செக்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் ஹியர் டு ஓகே. கமிட்டட். Alright. So now we have a valid rule to allow the transaction to pass through the other side and also with very importantly NAT enabled. சரிங்களா? அது என்ன மெத்தட்? அவுட் கோயிங் இன்டர்ஃபேஸ் ஐபிக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணணுன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கோம். சரி. இப்போ லெட்ஸ் கோ ஹியர். இனிஷியேட் கேப்சர் ஆன் போத் போர்ட் 2 போட் இந்த போர்ட் 2லையும் கேப்சர் இனிஷியேட் பண்ணுவோம். இந்த போர்ட் 5லையும் கேப்சர் கிரியேட் பண்ணுவோம். இந்த பக்கம் வர்ற டிராஃபிக்கு என்ன சோர்ஸ் இருக்குது, என்ன டெஸ்டினேஷனுக்கு போகுதுன்னு பார்ப்போம். அண்ட் இங்கிட்டு வெளியே போகும்போது அது என்ன ஐபியாக சேஞ்ச் ஆகி போகுது டெஸ்டினேஷனுக்குன்றதை பார்ப்போம்.
ஸோ அது பார்த்தோன்னா நமக்கு புரிஞ்சிடும். ஓகே NAT வந்து இப்படி தான் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ போர்ட் 2 கேப்சர் பண்ணுறேன். We'll minimize it and then port 5 again capture, go to port 5, start capture for port 5. All right, let it be. மினிமைஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், என்னோட பிசி 1க்கு நான் ஃபஸ்ட்டு போகிறேன். சரிங்களா? பிசி 1ல போயிட்டு ஐல் ட்ரை டு இனிஷியேட் சம் ஐசிஎம்பி டிராஃபிக் டு எப்பயும் போல் பண்ணுற மாதிரி 8.8க்கே பண்ணுவோம். சரியா? ping 8.8.8.8. See, we are getting response because we have created a security policy and that allowed the transaction to pass through the other side and we are getting a response. However, the main important thing is like நம்ம வந்து NAT enable பண்ணியிருந்தோம். அதை தான் இங்கே புரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம இந்த டிரான்சாக்ஷன் போய் வந்துச்சு இல்லையா, இதோட லாக்ஸ் எடுத்து பார்ப்போம் கேப்சர்ஸு. ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் அ கம்யூனிகேஷன் ஃப்ரம் கிளைண்ட்லேருந்து FortiGate நினைக்கிறேன். போர்ட் 2 ஓடுது. ஆல் ரைட், எஸ் போர்ட் 2 ஓடுது. அண்ட் திஸ் இஸ் அபவுட் போர்ட் 5. இங்கேயும் நான் ஐசிஎம்பி செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, லைக் இது கொஞ்சம் வெளியே கொண்டு போகலாம். ஓகேங்களா? இப்போ நம்மக்கிட்ட 2 கேப்ச்சர் இருக்குது. ஒரு கேப்ச்சர் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கொண்டு வரேன். ஒரு கேப்ச்சர் வந்து பார்த்தீங்கன்னா கிளைண்ட்டில் நம்ம ஆக்சுவலாக இனிஷியேட் பண்ணோம்ல டிராஃபிக்கு, அது வந்து லேன் இன்டர்ஃபேஸ் தட்ஸ் ஃபயர்வால் போர்ட் 2ல கேப்ச்சர் பண்ணுது. ஓகேயா? இன்னொன்று வந்து ஃபயர்வால்லேருந்து வெளியே டுவர்ட்ஸ் வேன் இன்டர்ஃபேஸ் போச்சு இல்லையா, போர்ட் 5 மூலமாக அங்கே நமக்கு கேப்ச்சர் பண்ணுது. ஸோ நம்ம இப்போ என்ன பார்த்துட்டு இருக்கோம், சோர்ஸ் நேட் பார்த்துட்டு இருக்கோம். அஸ் அ பார்ட் ஆஃப் தட் நான் ஏற்கனவே என்ன சொன்னேன், சோர்ஸ் ஐபியை ட்ரான்ஸ்லேட் பண்ணோம் வெளியே போகிற டிராஃபிக்கை அப்படின்னு சொன்னேன். இப்போ இங்கே பாருங்க. ஸோ 172.16.10.11 கரெக்டா? இது வந்து பிசி 1ஓட ஐபி அட்ரஸ். நம்ம என்ன பண்ணோம், 8.8.8க்கு ஒரு பிங் இனிஷியேட் பண்ணோம். சரியா? பிங் ரெக்வெஸ்ட். சரியா? இப்போ இந்த ரெக்வெஸ்ட், இந்த பாக்கெட் வந்து ஆக்சுவலாக ஃபயர்வாலை ஹிட் பண்ணுச்சு. அதுக்கான கேப்ச்சர் தான் இது. போர்ட் 2ல அது உள்ளே வரும்போது நம்ம கேப்ச்சர் பண்ணது. அதே டிராஃபிக்கு ஓகே ரவுட் இருந்துச்சு, பாலிசி அலோவ் பண்ணுறதுக்கு இருந்துச்சு. அதில் NAT எனேபிள் பண்ணியிருந்தோம். அப்போ 5வது போர்ட் வழியா வெளியே போகுது டுவர்ட்ஸ் வேன் ரவுட்டர். அப்போ 5வது போர்ட் வழியா அது வெளியே போகும்போது பாருங்க, சோர்ஸ் ஐபி அட்ரஸை என்னன்னு ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்கு, வேனோட இன்டர்ஃபேஸ் ஐபிக்கு. அதாவது அந்த அவுட் கோயிங் இன்டர்ஃபேஸ் ஐபியில் நம்ம என்ன ஐபி கான்ஃபிகர் பண்ணியிருந்தோமோ அந்த ஐபிக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்கு பாருங்க. 192.168.50.1ன்னு ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்கு. டெஸ்டினேஷன் இஸ் கோயிங் டு த சேம் டெஸ்டினேஷன் தான். ஓகே. இப்போ இன்டர்நெட்டுக்கு போயிருச்சு. திருப்பி இன்டர்நெட்லேருந்து ரெஸ்பான்ஸ் வருது. எந்த இதுக்கு வரும்? நான் சொன்ன மாரி FortiGateஓட இன்டர்ஃபேஸுக்கு தான் அது அந்த டெஸ்டினேஷனுக்கு தெரியும். ஸோ அதுக்கு தான் வரும். அது வந்தனையும் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஃபயர்வால்ல ஒரு NAT டேபிள் மெயின்டெயின் பண்ணும். அந்த NAT டேபிள்ல அதுக்கு தெரியும் ஆல்ரெடி இங்கேருந்து வாங்கின ரெக்வெஸ்ட்டை நான் இந்த டெஸ்டினேஷனுக்கு அனுப்பிச்சிருக்கேன் NAT பண்ணி அப்படின்னு. அப்போ வந்த ரெஸ்பான்ஸுக்கு இம்மீடியட்டா என்ன பண்ணும்? வெறும் இது இந்த ரெக்வெஸ்ட் வந்து ஆக்சுவலா இனிஷியேட் பண்ணது ஃபயர்வால் கிடையாது. கிளையன்ட். அப்போ அந்த கிளையன்ட்க்கு தான் குடுக்கணும். கரெக்ட்டா? அப்போ அது என்ன பண்ணுச்சு, ஓகே இந்த ரெக்வெஸ்ட் வந்துருச்சா? ரெஸ்பான்ஸ் வந்துருச்சா? இது வந்து ஆக்சுவலா இனிஷியேட் பண்ணது பிசி 1 தான் பண்ணாரு. அவருக்கு நான் திருப்பி அனுப்பணும்னு சொல்லிட்டு, டெஸ்டினேஷனோட ஐபிய தன்னோட ஐபிய எடுத்துட்டு அந்த பிசி 1ஓட ஐபிய போட்டு அனுப்பிச்சு விட்டுரும். ட்ரான்ஸ்லேட் பண்ணி அனுப்பிச்சுரும். ஓகே. ஸோ திஸ் இஸ் ஹவ் NAT ஒர்க்ஸ். இது என்டையர் டிரான்சாக்ஷன் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். சோர்ஸ் ஐபி இங்கேருந்து இந்த டெஸ்டினேஷனுக்கு போகும். ஃபயர்வாலை கிராஸ் பண்ணி வெளியே போகும்போது சோர்ஸ் ஐபி ட்ரான்ஸ்லேட் ஆகி இந்த ஐபியா மாறி போகும். அந்த வேன் இன்டர்ஃபேஸ் ஐபி இருக்கு இல்லையா, அவுட் கோயிங் இன்டர்ஃபேஸ் ஐபி, அந்த ஐபியா மாறி போகும். அது ஏன் ஸ்பெசிஃபிக்காக இந்த ஐபியா மாறி போகுது வேற ஐபிக்கு போகலை அப்படின்னா, அது வந்து நம்ம தான் கான்ஃபிகர் பண்ணியிருந்தோம். அவுட் கோயிங் இன்டர்ஃபேஸ் ஐபி எனக்கு ட்ரான்ஸ்லேட்டட் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு. அதனால தான் இந்த ஐபியா எடுத்துக்குது. And it's going towards destination and return traffic pointing towards the WAN interface, outgoing interface of firewall. திருப்பி நான் சொன்ன மாதிரி அதை அந்த பிசிக்கு கொடுக்கணும். அதனால அந்த ஆக்சுவல் ரெக்வஸ்ட் பண்ணவர் யாரோ அவரோட ஐபிவே போட்டு திருப்பி அனுப்பிச்சிருச்சு. ஸோ திஸ் இஸ் ஹவ் த என்டையர் டிரான்சாக்ஷன்ஸ் ஒர்க். ஓகேங்களா? இப்போ நீங்கள் மேபி கேன் ஜஸ்ட் கோ டு ஃபயர்வால் அண்ட் டேஷ்போர்ட் செஷனில் பார்த்தீங்கன்னா FortiView செஷன் ஒன்று இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இனிஷியேட். ஓகே, இன்னும் லோட் ஆகலை ஆர் இன்னும் டைம் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி இன்னொன்று பண்ணலாம். ஸோ ஓகே, இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இப்போ பிசி 2 இருக்குது சரியா?
PC2ல நான் என்ன பண்றேன், ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம PC1ல இனிஷியேட் பண்ணும்போது லைக் வெறும் ஐசிஎம்பி தான். அது அப்பயே முடிஞ்சிருச்சு. நம்ம FortiView செஷன் பார்க்கும்போது டைம் ஆயிருச்சு. மேபி நம்ம டைமர் சேஞ்ச் பண்ணா நமக்கு பார்க்க முடியும். பட் வில் ஷோ சம்திங் டிஃபரெண்ட் லைக் இப்போ லைவ் டிராஃபிக் நம்ம பார்க்கலாம். ஸோ PC2ல ப்ரௌசர்லேருந்து நான் என்ன பண்றேன், லெட் மீ இனிஷியேட் டிராஃபிக் டுவர்ட்ஸ் லைக் Facebook, Reddit, Wikipedia. ஸோ இந்த மாரி 2, 3 டெஸ்டினேஷனுக்கு இனிஷியேட் பண்ணிட்டேன். ஓகே. ஆல்ரெடி இட்ஸ் கனெக்டட் அண்ட் இட்ஸ் கெட்டிங் கனெக்டட் டு தி இன்டர்நெட் சரிங்களா? ஸோ விக்கிபீடியா ஒர்க் ஆகுது, ஃபேஸ்புக் ஒர்க் ஆகுது, ரெடிட் ஒர்க் ஆகுது அண்ட் யூடியூப் வேணும்னா யூடியூப் ஒர்க் ஆகும். இட் வுட் டேக் சம் டைம் டு லோட் பட் இட்ஸ் ஒர்க்கிங். ஓகே, நமக்கு யூடியூபோட அந்த லோகோலாம் வந்துருச்சு. ஆல்ரைட். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம், யூடியூப் ஒர்க் ஆகுது. ஆல்ரைட். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா லெட்ஸ் மினிமைஸ் திஸ். இந்த செஷன் அப்படியே இருக்கட்டும். இப்போ கேப்சர் போவோம். கேப்சர் போயிட்டு 2 கேப்சர் எடுத்து வைக்கலாம். ஐ திங்க் இது 2 சேம்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு லெட் மீ டூ ஒன் திங். எனக்கு இப்போ ஐசிஎம்பி தேவையில்லை. ஏன்னா நான் இனிஷியேட் பண்ணது வெப் டிராஃபிக்கு. ஸோ ஐ வில் புட் சம் ஃபில்டர். ஓகே, எனக்கு இந்த கிளைண்ட்டோட ஐபி ஸ்பெசிஃபிக் பண்ணி நான் ஃபில்டர் போடுறேன். இது வந்து போர்ட் 5 டிரான்சாக்ஷனா போர்ட் 2 ஐசிஎம்பியில் இவரோட ஐபி இருக்குது. அப்போது ஓகே, இது வந்து கிளைண்ட்டோட தான். அப்போது ஐபி டாட் ஏடிடிஆர் ஐபி டாட் அட்ரஸ்ன்றதுக்கு அதான் நான் போடுறேன். மேபி அது ஃபாண்ட் சைஸ் ரொம்ப சிறுசாக இருக்குது. என்ன போடுறேன்னா ஐபி டாட் ஏடிடிஆர் ஸ்பேஸ் ஈக்குவல் டு இந்த கிளைண்ட் ஐபி கொடுக்குறேன் 172.16.10.12. ஓகே, 12 போட்டு ஹிட் என்டர். I would be seeing all the transaction that was initiated from the client as well as that was sent back to the client. ரெண்டுமே இருக்கும் பை டிரெக்ஷன். ஸோ நான் ஒரு வேளை சோர்ஸ் மட்டும் போட்டு இதை போட்டேன்னா நான் இங்கேருந்து அனுப்பிச்ச டிராஃபிக் மட்டும் தான் போகும். அதனால தான் நான் அப்படி போடல. இது ஏன் இப்போ காமிக்கிறேன்னா, இப்போ நம்ம என்ன பண்ணோம், ஃபேஸ்புக் நோக்கி ஒரு டிராஃபிக் இனிஷியேட் பண்ணோம், ரெட்டிட்டு, யூடியூப்பு, தென் விக்கிபீடியா. ஸோ இப்போ இது எல்லாத்துக்கும் டிரான்சாக்ஷன்ஸ் போயிருக்கு வெளியே சரிங்களா? ஸோ இஃப் யூ சி தேர் ஆர் சம் டிரான்சாக்ஷன்ஸ் ஏதோ வெளியே போயிருக்கு. இது எல்லாருக்கும் பாருங்கள், சோர்ஸ் வந்து 172.16.10.11 சாரி 10.12 இருக்கும். ஆனால் இதே இது இந்த பக்கம் ஐசிஎம்பி எடுத்து இங்கே நான் என்ன பண்ணுறேன், அந்த டிரான்ஸ்லேஷன் ஐபியை வச்சு நான் ஃபில்டர் போடுறேன். வேன் ஐபிக்கு 192.168.50.1 அப்போ பை டைரெக்ஷனில் இருக்கும் அதுக்காக. ஓகே, சி இங்கே பாருங்கள் 96 ஏதோ டெஸ்டினேஷனுக்கெலாம் போயிருக்கு. இந்த பக்கம் 96 டெஸ்டினேஷன் இந்த பக்கம் இருக்கும். 192.168. ஓகே, எனிவே ஸ்பெசிஃபிக்காக 96 ஐபி பார்க்கணும். ஃபில்டர் போடலாம் அண்ட் போட்டு. பட் ஐ எம் ஜஸ்ட் ட்ரைங் டு ஷோ யூ. சரி, இப்போது வாட் எவர் டிரான்சாக்ஷன் இட் இஸ் ஓகே. இங்கே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சோர்ஸ் வந்து இதை ஒரு ஸ்ட்ரீம் எடுத்தால் கரெக்டாக இருக்குன்னு பார்க்குறேன். மேபி இந்த ஸ்ட்ரீம் கூட எடுக்கலாம். ஏன்னா வுட் பி பெட்டர் டு அண்டர்ஸ்டாண்ட். இந்த பக்கம் ஃபில்ட்ரு போடுறேன். பேசிக்காக என்ன ஃபில்ட்ரு போடுறேன்னா, இந்த டெஸ்டினேஷனோட ஐபி இந்த 34.149.100.209. ஓகே, மேபி நான் அந்த கிளைண்ட்டோட மீன்ஸ் அந்த டிரான்ஸ்லேஷன் ஐபியை கூட எடுத்து விட்டுறேன். ஓகே, சி திஸ் இஸ் வாட் ஐ வாஸ் ட்ரைங் டு ஷோ யூ. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஆக்சுவலாக கூகுளோட ஐபின்னு நினைக்கிறேன். 34.149.100.209 மேபி எதர் கூகுள் க்ரோம் ஆர் யூடியூபாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 172.16.10.12 இது வந்து அந்த PC2ஓட ஐபி கரெக்டாக. இப்போது இது வந்து மேபி ஜஸ்ட் கன்சிடர் யூடியூப்னே கூட எடுத்துக்கோங்க. யூடியூபை ரீச் பண்ணும்போது கிளைண்ட்லேருந்து FortiGateக்கு போன அந்த இன்டர்ஃபேஸை கரெக்ட் பண்ணி பார்க்கும்போது சோர்ஸ் யாருன்னு இருக்குது, PC2ஓட இன்ஃபர்மேஷன் இருக்குது, டெஸ்டினேஷன் அந்த யூடியூபோட ஐபி இருக்குது. ஆனால் அந்த பேக்கெட்டு ஃபயர்வாலை கிராஸ் பண்ணி போர்ட் 5 வெளியே வேனுக்கு போகும்போது பாருங்கள்,
இந்த சோர்ஸ் ஐபி அப்படியே டிரான்ஸ்லேட் ஆகி அந்த வேன் ஐபியா மாறி இருக்கும். 192.168.50.1க்கு இருக்கும். இந்த பக்கம் இருக்க எல்லா டிரான்சாக்ஷனும் அந்த 50.1 தான் வச்சு தான் இருக்கும். வெளியே போனது திருப்பி ரிட்டர்ன் வர்றதுமே 50.1க்கு இருந்திருக்கும். திருப்பியும் ரிட்டர்ன் டிராஃபிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர்வாலை கிராஸ் பண்ணணும். இந்த 50.1ன்ற ஐபியை திருப்பி டிரான்ஸ்லேட் பண்ணி ஆக்சுவல் கிளைண்ட் ஐபிக்கு மாற்றி கொடுத்துருக்கோம். ஓகேயா? ஸோ நான் இதான் சொன்னேன். ஸோ ஐ ரிப்பீட் இட் அகெயின். 172.16.10.12 சோர்ஸாக வச்சுக்கிட்டு யூடியூபுக்கு வெளியே போச்சு. டிரான்ஸ்லேஷன் ஆனதுனால சோர்ஸ் ஐபியை 172.16.10.12லேருந்து 192.168.50.1 மாற்றி வெளியே அனுப்பிச்சாச்சு. ரிட்டர்ன் டிராஃபிக் வந்ததும் இட் வுட் கம் டைரக்ட்லி டு தி FortiGateோட வேன் இன்டர்ஃபேஸ் ஐபிக்கு தான் வந்திருக்கும். சரியா? அதை FortiGate வாங்கி திருப்பி கிளைண்ட்டுக்கு அனுப்பும்போது அதோட ஐபியை எடுத்துகிட்டு கிளைண்ட்டோட ஐபியை போட்டு அனுப்பிச்சி விட்ரும். சரியா? ஸோ இப்படி தான் என்டையர் கம்யூனிகேஷன்ஸ் நடக்கும். திஸ் இஸ் வாட் சோர்ஸ் NAT இஸ். ஓகே. அண்ட் ஆல்சோ லைக் இதை நீங்கள் வந்து FortiGateோட லாக்ஸ்லையும் பார்க்க முடியும். இப்போ பார்க்க முடியும் நீங்கள். ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள். ஏன்னா நான் அங்கே ப்ரௌசரில் செஷன் அப்படியே ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறேன் இல்லையா? ஸோ வி ஷுட் see it. இதில் ஒன் மோர் திங் என்ன அப்படின்னா சோர்ஸ் போர்ட். ஓகே. NAT இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட்டாக உங்களுக்கு இது இருக்காது. சரிங்களா? அப்போ அப்படி ஒரு வேளை இல்லைன்னா இந்த செட்டிங்ஸ் கிளிக் பண்ணுங்கள். செட்டிங்ஸை கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா லைக் இப்படி தான் இருக்கும். டிஃபால்ட்டாக சோர்ஸ் NAT அட்ரஸ் இருக்காது. உங்களுக்கு இங்கே பார்க்க முடியாது. ஓகே. ஸோ இந்த மாதிரி தான் சோர்ஸ் ஐபி எந்த ஐபிலேருந்து எந்த டெஸ்டினேஷனுக்கு என்ன ப்ரோட்டோகால், என்ன அப்ளிகேஷன், என்ன ப்ரோட்டோகால், சோர்ஸ் போர்ட் என்ன எடுத்துக்கிச்சு, டெஸ்டினேஷன் போர்ட் என்ன எடுத்துக்கிச்சு, அந்த டிரான்சாக்ஷன் இன்ஃபர்மேஷன் தான் இருக்கும். இப்போ நம்ம இங்கே என்ன பார்த்துட்டு இருக்கோம், இந்த வீடியோவில் NAT பற்றி புரிஞ்சுக்கிறோம். அப்போ எனக்கு வெளியே போகிற டிராஃபிக் ஓகே, எனக்கு இந்த சோர்ஸ்லேருந்து இந்த டெஸ்டினேஷனை ரீச் பண்ணுச்சுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ இந்த டெஸ்டினேஷனை ரீச் பண்ணதுக்கு எங்கள் ஃபயர்வால்லேருந்து வெளியே போகும்போது NAT என்ன NAT ஆகி என்ன ஐபி எடுத்துக்கிச்சுன்னு தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னா இந்த செட்டிங்ஸ் போங்க. இங்கே NAT இன்டர்ஃபேஸ் NAT ஐபி NAT அட்ரஸ் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கடைசி ஆட் ஆகிருக்கும். இதை அப்படியே தூக்கிட்டு வந்து இங்கே முன்னாடி வச்சுக்கோங்க. ஓகே. அதாவது என்னன்னா இந்த சோர்ஸ்லேருந்து ஆக்சுவலாக இந்த டெஸ்டினேஷனுக்கு தான் டிராஃபிக் இனிஷியேட் ஆச்சு. ஆனால் ஃபயர்வாலை தாண்டி போகும்போது இந்த சோர்ஸ்க்கு பதிலாக இந்த சோர்ஸ் அட்ரஸாக ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கிட்டு இந்த டெஸ்டினேஷனை ரீச் பண்ணுச்சு. ஓகே. ஸோ நம்ம இங்கே எத்தனை டிரான்சாக்ஷன் இனிஷியேட் பண்ணாலும் எல்லாமே இந்த ஐபி தான் எடுத்துக்கிறோம். நீங்கள் இரஸ்பெக்டிவ் லைக் இங்கே இன்னொரு 10-15 பிசி போட்டிங்கன்னா கூட எல்லா டிராஃபிக்குமே வைல் கோயிங் அவுட் இட் வுட் டேக் த ஐபி அட்ரஸ் ஆஃப் திஸ் இன்டர்ஃபேஸ் அஸ் அ ட்ரான்ஸ்லேஷன் ஐபி அண்ட் தென் யூ கோ இட் டுவர்ட்ஸ் தி வேன் சைட். ஓகே. ஆல் ரைட். ஸோ திஸ் இஸ் ஹவு NAT ஒர்க்ஸ். ஓகேங்களா?